சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு நாளை மந்திரி வருவதை பற்றி ரூட் எல்லாம் தம்பி சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம கூட்டம் போடுறது முக்கியம் இல்லை. எல்லோரும் அதாவது 1000 கருத்து கணிப்பு எது வேணும் நீங்கள் நம்ப தேவையில்லை. திமுக கழகத்தின் கோட்டை என்பதை நமது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி, நானும் அதிமுகவிலிருந்து வந்தவன் தான். ஆனால் அதிமுக இந்த கோட்டை திமுகவை மாற்றியதில் முழு மூச்சாக பங்களித்தவர் இந்த லோகேஷ் என்பவர் தான். அதை இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது முகஸ்துதிக்காகவோ அதற்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரையும் அரவணைக்கும் குணம், அன்போடு பண்போடு வாஞ்சையோடும் நடத்துகின்ற விதம், அதுதான் முக்கியம் ஒரு தலைவனுக்கு. வயதில் மூர்த்தி பிரிதான் கீர்த்தி பெரிதான் என்பார்கள். கீர்த்தியில் சிறந்தவர். அதனால தான் எல்லோரும் அரவணைத்து சொல்கிறார். இதில் விற்கப்பட வேண்டியதற்கு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவரும் வேட்பாளர்கள். நாம் ஒரு காரியத்தை செய்ய போறோம், ஏதோ அதுல வெற்றியடைய நம்ம முழு மூச்சா இறங்குறோம்ல, அதே மாதிரி வேட்பாளர் KS ரவிச்சந்திரன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் வேட்பாளர் என்ற நினைத்துக் கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே காரணம், ஒரே எண்ணத்தை மனதில் வைத்து அரும்பாடுபட்டு KS ரவிச்சந்திரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். வட சென்னையில் அதிக ஓட்டு எது என்றால் திருவிக நகர் என்று தெரிய வேண்டும். ஏனென்றால் மாநகராட்சி தேர்தலிலே அதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இப்பொழுதும் அதை நிரூபிக்க வேண்டும். எல்லோரும் ஏதோ அமைதியாக இருக்கிறார்கள் என்று மாற்று கட்சிகள் நினைக்கலாம். நாம் அமைதியாக இல்லை. ஏனென்றால் நாம் உறங்காப்புலி. நமது மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு உறங்காப்புலி. இதை சொல்வதற்கு எல்லோரும் அறிந்த விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லலாம், இரவு பகல் பாராமல் அனைத்து எந்த நேரத்திலும் நாடி நரம்பு அத்தனையும் திராவிட கழகம் திமுக கட்சியின் ஊறி போன ஒரு மாவட்ட செயலாளர் நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பேரை பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனா இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் நம்ம பெற்றதற்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அரவணைப்பு. அவரை பொறுத்தவரை இருப்பவன் இல்லாதவன் என்று இல்லை, எல்லோரும் உழைப்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர். அதே போல் நமது பகுதியிலே நம்மளை ஆற்றலோடு நடத்தி கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர். எந்தவித கெட்ட பெயரும் கிடையாது. எந்தவித ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாமணி, ஒரு பெண்மணியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இந்த மக்கள் அனைத்து கட்சியும் எந்த மாற்று கட்சிக்காரர்கள் குறை சொல்ல முடியாத ஒரு மாமன்ற வேட்பாளர், மாமன்ற உறுப்பினர் அதை வழிநடத்துகின்ற அவருடைய கணவர் முன்னாள் இளைஞரணி மாவட்ட செயலாளர். இதை எல்லாரையும் பெரியவன் சின்னவன் என்று கிடையாது, யாரை பார்த்தால் மரியாதை. பதவியே இல்லாத கொரோனா காலத்தில் தெருவாக எல்லோருக்கும் நல உதவி செய்தவர். அப்பொழுது ஒரு மாமன்ற உறுப்பினர் கிடையாது, எதுவும் கிடையாது. அது வரப்போகும் என்ற எண்ணமும் கிடையாது, அது வரப்போகும் என்று அவருக்கும் தெரியாது. ஆனால் ஜனங்களுக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம ஒரு உதவி பண்ணுவோம், ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை நம்ம இந்த டிவிஷன்ல வச்சிருக்கிறோம். அதனால கவலையப்பட, எந்த குறையா இருந்தாலும் அவர்கிட்ட பேசலாம். அதனால ஒவ்வொருத்தரும் ஓயாமல் உழைத்து அவங்கவுங்க ஒரு 10 பேர் 20 பேர் அவங்க குடும்பம் இப்படி போட்டாலே நம்ம தொகுதிக்கு வந்துடும். ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனையோட ஒரு வீடு விடா தென்னை பிரச்சாரம் அந்த காலத்துல தலைவரே சொல்லியிருக்காரு. அதனால அதே மாதிரி எல்லாம் பார்க்கிற இடத்துல அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஓயாது உழைத்து KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றியை பெற்று நமது மாண்புமிகு அமைச்சரின் கையிலே ஒப்படைத்து அவர் தளபதியின் காலையை சமர்ப்பிக்க நாம் எல்லோரும் உறுதியளித்துக் கொள்கிறோம். இதை மாற்ற வேண்டும். நமது ஒரே குறிக்கோள், இன்னும் 20 நாட்கள் கண் துஞ்சாமல் நமது உழைக்க வேண்டியது நமது கடமை. எவ்வளவோ நம்ம எல்லாம் சும்மா இருந்துட்டோம். இப்ப இன்னைக்கு இருக்கிறது 15 டேஸ், 15 நாட்கள் மட்டுமே. இந்த 15 நாட்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு ஓட்டு வாங்கி தர வேண்டும், ஒவ்வொருவரை சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு மக்களையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் பாடுபட்டால் நமது இயக்கத்தை அழிக்க இனி ஒருவன் பிறக்கவே முடியாது. திமுக நமது 2ஆம் தடவை நமது தளபதியை அரியணையில் அமர வைக்க நாம் அனைத்து பேரும் சூளுரைப்போம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன்.